ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லல்லிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோவக்காய் தயிர் பச்சடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கோவக்காயை நம்ம வேக வைக்கணும். அது 1/4 கிலோ கோவக்காயை நான் நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு, மஞ்சப்பொடி, 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரில் போட்டு ஒரு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த பக்கம் தயிர் நம்ம கட்டி இல்லாமல் அடித்து வச்சுக்கணும். இது 1/2 லிட்டர் தயிர். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கோவக்காய் வெந்துருச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் அதை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கோவக்காயை வதக்கணும். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சப்பொடி இதை சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே கோவக்காயில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். தயிர் கூடயும் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 2 காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சடி கூட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லல்லிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.